நோனாங்குப்பம் படகுத்துறை அருகே ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் பாரம்பரிய உணவகம் ஒன்று. 1 கிலோ வெங்காயம் கொடுத்தால் கறி விருந்து இலவசம். 1 கிலோ வெங்காயம் கொடுத்தால் ஒரு முழு சாப்பாடு வழங்கி கவனத்தை ஈர்த்து வருகிறது. 100 திருக்குறள் ஒப்பித்தால் இலவச சாப்பாடு. மாமியார் மருமகள் சேர்ந்து சாப்பிட வந்து ஒருவருக்கு ஒருவர் தோசையை ஊட்டிவிட்டால் கட்டணம் இல்லை. இந்த முயற்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சமைக்க போகிறதில்ல. ஆல்ரெடி தமிழ் டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்கு வந்திருப்பீங்க, தெரியும். ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் ஜல்லிக்கட்டுன்ற உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியிலே வெங்காயம் தான் வந்து பயங்கரமான ரேட்டில் இருக்குது. ஸோ அந்த வெங்காயத்தை வச்சு அவங்க ஒரு புதுவிதமான ஒரு இது ஆஃபர் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் கொடுத்தோன்னா அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல்ஸ் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு போயிட்டு வெங்காய கடையில் வெங்காயத்தை வாங்குவோம். வாங்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் 2 விதமான ஒரு இது பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு ஒர்த்தா இல்லை கடைக்காரங்களுக்கு ஒர்த்தான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்னா நானும் கேமராமேன் டோனி தான் இருக்கார் நம்ம கூட. 1 கேஜி வெங்காயம் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். 2 பேருக்கு 2 கேஜி தான் வாங்கணும். 1 கேஜி தான் வாங்கியிருக்கோம். என்னென்னா 1 கேஜி கொடுத்து நான் சாப்பிட போகிறேன், டோனி வந்து பே பண்ணி சாப்பிட போகிறாரு. ஸோ அந்த மீல்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம். நம்ம வாங்கின வெங்காயத்தோட விலை. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வெங்காயம் வாங்கிட்டு ஹோட்டலில் போய் மீட் பண்ணலாம். ஒரு கிலோ வெங்காயம் 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெங்காயம் கலந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்தாச்சு. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் உரிமையாளர். ஸோ நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். 1 கிலோ இருக்கும். கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். நம்பிக்கை தானே? எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயம் கொடுத்து நீங்கள் வந்து அன்லிமிட்டட் வயிறு நேரம் சாப்பிட்டு போகலான்ற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு என் ரெஸ்டாரண்ட் சொல்லிக்கிறேன். இது வந்து பாண்டிச்சேரியில் நோனாங்குப்பம் போட்டோஸ் பக்கத்தில் இருக்குது. ஜல்லிக்கட்டுன்ற ரெஸ்டாரண்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆஃபர்னா நாங்கள் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சரி திருக்குறள் யாரெல்லாம் 100 சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வாழை இலை விருந்து வந்து நாங்கள் பண்ணோம். ஓகே. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப வைரலாக போயின்னு இருந்துச்சு, ஃபேமஸாக இருந்துச்சு, மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சரி தமிழுக்கோசம் நம்ம எதாவது பண்ணணுன்றதுனால அதை நம்ம பண்ணோம். நல்ல விஷயம். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற யாருக்குமே இந்த ஒற்றுமைன்றது அதிகமாக இல்லை. மாமியார் மருமகள் குடும்ப பிரச்சனை நிறையா வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கிறதுனால சரி மாமியார் மருமகளை வச்சு ஒரு தோசை ஒன்று போடலான்னு சொல்லிட்டு ஒரு தோசை ஒன்று போட்டோம். அந்த தோசை பார்த்தீங்கன்னா இதை விட வேறு லெவலில் ஃபேமஸ் கான்செப்ட். மாமியார் மருமகள் தோசைன்றது அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டே இருக்குது. அது என்னன்னா மாமியார் மருமகள் தோசைன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மாமியாரோட வராங்களோ அவங்களுக்குலாம் தோசையில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ யார் மாமியார் மருமகள் கூட்டி விட்டாலோ மருமகள் மாமியார் கூட்டி விட்டாலோ அந்த தோசை இலவசமாகவே கொடுக்குறோம். ஃப்ரீயாகவே விட்டாலே ஃப்ரீயாகவே. ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே ஓகே, சீக்கிரமாக எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபையும் கூட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக. ஓகே. ஆனால் இது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஒரு மாமியார் மருமகள் வந்து ஊட்டி விடுறது நடக்கலைன்னா, ஒரு அந்த ஆஃபர் கொடுத்தோம் அது நடக்கலைன்றப்ப கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். பட் அது நடந்துச்சுன்னா நிஜமாலுமே அவருக்கான சக்ஸஸ் தான் அது. ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிறதே பெரிய விஷயம். யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறன்றது ரொம்ப பெரிய விஷயம். திருக்குறள் சொல்லியிருக்காங்களா? 100 திருக்குறள் சொல்லி. திருக்குறள் வந்து எத்தனையோ குழந்தைகள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொல்லிட்டு சாப்பிட்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோட சாப்பிட்டாங்கல்ல? ஆமாம், ஃபேமிலியோட சாப்பிட்டு போயிருக்காங்க. அது ஒரு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 399 299 399 மீல்ஸை ஃபேமிலியோட ஃப்ரீயாக சாப்பிட்ருக்காங்க. அந்த குழந்தை 100 திருக்குறள் சொன்னதுனால. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையோ திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. ஓகே, இந்த வெங்காய விஷயத்துக்கு வருவோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு திடீர்னு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? ஸோ ஆஃப்டர் கொரோனா, அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது விலைவாசி ஏற்றம், அதாவது நாங்கள் எப்படின்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் நிறைய எடுத்து சமைச்சிக்கின்னு இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் எங்களால் வெங்காயம் வந்து வாங்கவே முடியல, அவ்வளோ விலைவாசி ஆகி போச்சு. ஸோ இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட வந்து காசு, அதாவது பணப்புழக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்ககிட்டையும் நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எதாவது நம்ம வந்து அரசாங்கம் கிட்ட தான் இதை வந்து முன் வைக்கணுன்றதுனால சரி ஒரு விழிப்புணர்வுக்கோசம் நாங்கள் வந்து இது வந்து பண்ணோம். இது வந்து அதை விட பயங்கரமாக ரீச் ஆகி போச்சு மக்கள்கிட்ட. ஸோ யாரெல்லாம் 1 கிலோ வெங்காயம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் வாழை இலை சாப்பாடு இலவசமாக தரோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வெங்காயம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஓரளவு எங்களுக்கு வந்து நஷ்டமாகாத, ஓரளவுக்கு எங்களுக்கு கையை கிடைக்காமல் ஒரு இருக்கும். ஓகே, இதில் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பண்ணது கிடையாது. பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. மேபி அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருப்பீங்க.
ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு பொருள் வாங்குறது தான் பண்ண மாற்று முறை. என்றைக்கு வந்து பணம்லாம் உள்ள வந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு பணம்னு ஆயிடுச்சு. இது எனக்கே ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. வெங்காயம் இழந்து கொடுத்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம்னு நினைக்கும் போதே ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. நிஜமாலுமே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எத்தனை கொஞ்சம் பேர் கொடுத்து சாப்பிட்ருக்காங்களா? வெங்காயம் கொடுத்து சாப்பிட்றாங்களா? எங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 6 o'clock ஒரு மேரேஜுக்கு சமைச்சோம். ஸோ அதுக்கான வெங்காயம் வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ நாளைக்கு காலையில் எங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆர்டர் இருக்குது. ஓகே. அதில் வந்து ஆல்மோஸ்ட் பாதி வெங்காயம் எங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 கிலோ வந்துச்சுன்னா எங்களுக்கு போதும். நாளை மேரேஜையும் முடிச்சிருவேன். கண்டிப்பாக வந்துடும். 5 கிலோ அதுக்கு மேலேயே வரும். ஏன்னா அதாவது மக்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோல் உரிக்கும் போது தான் கண் வந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விலைவாசி ஏற்றத்தினால அதை பார்த்தாலே தண்ணி வருது. இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்காக கண்டிப்பாக இது அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணி என்னமாரி இப்போ என்னால் நான் சொல்லிட்டேன், வெளியில் நிறைய பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பொருட்கள் விலைவாசி வந்து கொஞ்சம் அதிகமாக தான். கண்டிப்பாக இது வந்து அத்தியாவசிய பொருளில் விலையாக இருந்தால தான் நம்மளால் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய பொருள் விலைவாசி ரொம்பவே ஏறி போச்சு. ஸோ இனிமேல் தயவு செஞ்சு யாரையும் போடா வெங்காயம் திட்டாதீங்க. அது திட்டுறதுக்கான அர்த்தம் அவனை பாராட்டுற மாதிரி தான் அது. ஓகேங்களா? என்னதுக்கா இது? ஸ்வீட்டா? புளி இஞ்சி பூண்டு போட்டு ஸ்வீட். வாவ், டிஃபரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டோம் நான்வெஜ் மீல்ஸு. நிஜமாவே சொல்கிறேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறைன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஈவன் அந்த லாஸ்ட்டாக வாங்கின ரசம் வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லுன்றதுக்காகலாம் சொல்ல, நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நான் ஏன் ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், வேண்டாம். நம்ம இன்னொரு நாள் வந்து இவங்ககிட்ட வேறு பேக்கேஜ்லாம் இருக்குது, 399, 499 அந்த மாதிரி, அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க, அப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் இருந்துச்சு. மட்டன் குழம்புல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் கிடச்சிது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சிக்கன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஊற்றினாங்க, 2 தடவையும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 4 பீஸ் கிடச்சிது. மீன் குழம்புல ஒரு 2 பீஸ் கிடச்சிது. நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. பொரியல்லாம் கூட வச்சுருந்தாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன கொடுத்தாங்கன்ட்டு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து சர்பத் குடித்தோம், குளிக்கி சர்பத்தும் நன்னாரி சர்பத்தும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம வந்து வெங்காயம் வந்து 90 ரூபாய்க்கு வாங்கணும் இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோனி வந்து அவர் பே பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. நான் வெங்காயம் கொடுத்து சாப்பிட்டேன். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா சேவ் பண்ணியிருக்கிறோம். ஆமாங்க, நம்ம 90 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கணும். இங்கே சாப்பாடு மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு மீல்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா சேவ் தான். ஸோ அவங்களுடைய கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய விலை குறையிற வரைக்கும் தான். குறைஞ்சிடுச்சுன்னா இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குற பாண்டிச்சேரி மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயமே வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் கொடுத்து சாப்பிட போகிறோம் போது 50 ரூபாய் கூட வெங்காயம் கிடைக்குது, நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டு வரணும் முடிவு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான வெங்காயம், ஏன்னா அதை வச்சு தான் அவங்க சமைக்கிறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான சாப்பாடு அவங்க கொடுக்கும்போது நம்மளும் நல்ல வெங்காயம் கொடுத்து நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஃபைன், நம்ம சாப்பிட்டோம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம அதை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வயிறு நிறைஞ்சிடுச்சு, நம்ம ஒரு 4 பேர் வயிறு வந்து நிரப்பலாம். வாங்க, நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஓகேங்களா? பாய்.